ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எம் மாலை வெல்லும் குடும்ப தரிசன கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த நாளில நம்முடைய மத்தியில அருமையான சிஸ்டர் பிரிஸ்கில்லா நெகேமியா அவர்கள் நம்முடைய மத்தியில ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக வந்திருக்காங்க. அவர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில அக்காவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஆரம்ப நாட்களில பீகார்ல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக மேலாக ஜெம்ஸ் ஊழியத்துல அவங்க இணைந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாத்திரமல்லாதபடிக்கு ஆரம்ப நாட்கள்ல பீகார்ல சிறுவர்கள் மத்தியிலே ஊழியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தந்தார். அதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் சிறுவர்கள் ஊழியத்தில ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை தந்தார். மாத்திரமல்லாதபடிக்கு இன்றைய நாட்களில ஜென்னெக்ஸ் என்கிற மகாராஷ்டிராவில இருக்கின்ற நம்முடைய ஜென்னெக்ஸ் ஊழியத்துல விசேஷமாக வாலிபர்களை உருவாக்குகின்ற ஊழியத்தை செய்யும்படியாக அருமனை நெகேமியா அண்ணனுக்கும் பிரிஸ்கில்லா அக்காவுக்கும் ஆண்டவர் குடும்பமாக இணைந்து செய்வதற்கு ஆண்டவர் நல்ல பலத்தை தந்து கொண்டிருக்கிறார். இந்த மகாராஷ்டிராவிலும் ஒரு கடினமான சூழ்நிலை, குறிப்பாக வாலிபர்கள் மத்தியில இந்த ஜென்னெக்ஸ் மூலமாக அநேக அழிந்து போகிற பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக ஸ்திரப்படுத்தவும் பலப்படுத்தவும் வருகிற நாட்டில் ஒரு சிறந்த பிள்ளைகளாக இந்த தேசத்துக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக திகழ ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவர்கள் நாகர்கோவில் பகுதியை சார்ந்தவர்கள். இந்த நாளிலும் அவர்கள் 2 பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். தொடர்ந்து வாலிப நாட்டில் நிற்கின்ற 2 பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தாமே நல்ல கிருபையும் பலத்தையும் தந்து ஆண்டவர் வழி நடத்த முடியாகும். தொடர்ந்து அண்ணனும் அக்காவும் இணைந்து செய்கின்ற இந்த ஊழிய பாதையில தேவனை கர்த்தர் நல்ல பலத்தையும் கிருபையும் தரும்படியாக, பலவின் நாட்களும் ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்து வழி நடத்தும்படியாக உங்களுடைய ஜெபங்கள் நினைவு கூறுங்கள். தொடர்ந்து அக்காவுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஆண்டுடைய ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த கூடுகையின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் தந்த மேலான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுல எனக்கு எபனேசர் அண்ணனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஜெம்ஸ்ல இல்ல. ஆண்டுடைய பெரிய கிருபையினால 20 ஆண்டுகள் முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். 1996ஆம் ஆண்டு முதலாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற துதி பணித்தளத்திற்கு தான் கடந்து சென்ற ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கும் முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். பரலோகத்தின் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்திலே வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக தந்திருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே, அதை அறிந்து உணர்ந்து எங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாங்க. அது நிமித்தம் 30, 60, 100மாக நாங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவித ஆண்டவரே, இந்த இன்டர்நெட் தடைகளையும் ஆண்டவரே நீர் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, முழுவதுமாக நாங்கள் இணைக்கப்பட்டிருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தாங்க. எங்களுடைய சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். பேசுகிற அடிமையை கல்வாரி சிலுவையின் அண்டையில தாழ்த்துகிறேன். நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்து நீர் உம்முடைய வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்தி மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபத்தை தாழ்மையோடு எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் முதல் வாசிக்கிறேன். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த நாளிலே நாம் குடும்பம் என்ற காரியத்துல தகப்பனுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. ஆகவே உலக பிரகாரமான ஒரு தகப்பனுக்கு மேலாக ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பரம தகப்பனாக அவரை நாம் அறிந்து கொள்வதோடு கூட வேதாகமத்தில் உள்ள 2 குடும்பங்களில் உள்ள தகப்பனை குறித்தும் நாம் அலசி ஆராய்ந்து ஆண்டவர் நம்மிடத்துல என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்ளவும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு பரம தகப்பனாக எப்படி இருக்கிறார் என்பதையும், அந்த பரம தகப்பனுடைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக.
இந்த 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நான் வாசித்தது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். என்னுடைய சிறு வயதிலே 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் இந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணும்படியாக சொன்னார்கள். நான் 1 முதல் 18 வசனங்களை மனப்பாடம் செய்து ஊரிலே, எங்களுடைய சொந்த ஊரிலே, அதாவது ஆண்டார் குளத்திலே இந்த 18 வசனங்களை ஆலயத்திலே ஒரு மாலை ஆராதனையிலே நான் சொல்லுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த நாட்களிலே, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணின நாட்களிலே எனக்கு மனதிலே ஒரு எண்ணம், என்னுடைய தகப்பனாருக்கு என் மீது இரக்கம் இல்லை என்ற ஒரு தவறான எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே இருந்தது. ஆகவே நான் பாதிக்கப்படும் பொழுதெல்லாம் இப்படியாக சொல்லுவது உண்டு, ஆண்டவர் இரக்கம் காட்டினா கூட எங்க அப்பா என் மேல இரக்கம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது தவறு என்பதை பின்னாட்களிலே உணர்ந்து கொள்ள, மன்னிப்பு கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாள்ல தகப்பன் இருதயத்திலே ஒரு இரக்க குணம் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. தாவீது இந்த இடத்துல ஆண்டவரை குறித்து இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார் என்று சொல்லி. பொதுவாக வேதாகமத்திலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது மனிதன் ஆண்டவரை எப்படி புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் தன்னை தாழ்த்தி தன்னுடைய சுபாவங்களை நாம் விளங்கிக் கொள்வதற்காக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக காணப்படுகிறார். புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின மக்களுக்கு ஆண்டவர் அவர்கள் கேட்டறியும் பிராணிக்கு தக்கதாக அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை பேசினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வேதாகமம் முழுவதும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய எளிதான நடையிலே ஆண்டவர் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். ஆகவே மனிதர்களாகிய நாம் காணக்கூடிய ஒரு நபர், ஒரு தகப்பன். ஆகவே ஆண்டவர் தன்னை ஒரு தகப்பனுக்கு ஒப்பிட்டு, ஒரு தகப்பனை போல அப்படி சொல்லி ஆண்டவர் தன்னை நமக்கு விளங்க பண்ணுகிறவராக ஆண்டவர் காணப்படுகிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அங்கே மோசேயும் தேவனாகிய கர்த்தரை ஒரு தகப்பனை போல என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வருகிறவர். எப்படி ஆண்டவர் நம்மை சுமக்கிறாராம்? ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. ஒரு மனிதன் தன் பிள்ளை என்றால் அந்த மனிதன் தகப்பன். அந்த தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு வருகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கர்ப்பத்தில 9 மாதங்கள் சுமந்தாலும் அந்த பிள்ளை பிறந்த பின்பு அந்த பிள்ளையை அதிகமாக சுமக்கிறது ஒரு தகப்பன் தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அனுபவத்திலே. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மோசே தன்னுடைய வருத்தங்களை அங்கே ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படி சுமக்கிறேன் என்று சொல்லுகிறார். முலை உண்கிற ஒரு பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவர் தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய முறையீடுகளை அங்கே மோசே வைக்கிறார் அந்த அதிகாரத்திலே. அப்போ ஒரு தகப்பன் சுமக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே அவர் சுமந்தார் என்று சொல்லி இப்பொழுதுதான் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் வாசோம். உபாகமம் 1:31. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். தாயின் கற்பத்திலே ஆண்டவர் ஏந்தினார், தாயின் கற்பத்திலே ஆண்டவர் நம்மளை தாங்கினார். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவேன். ஒரு தகப்பன் ஒரு குமாரனை அல்லது குமாரத்தியை எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் தூக்குவாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4 வயசு அல்லது 5 வயசு. அதுக்கு மேல
தூக்கி சுமப்பது என்பது கூடாத ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, நமக்கு நிறை வயது ஆகும் மட்டும் அவர் நம்மை சுமக்கிற ஒரு தகப்பன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தகப்பனுடைய இருதயத்திலே இரக்கம் உண்டு என்று சொல்லி 103ஆம் சங்கீதத்திலே நாம் வாசித்தோம். இந்த தகப்பனுடைய இருதயத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அதை எங்கே வெளிப்படுகிறது என்றால் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அங்கே 18ஆம் வசனத்திலே இப்படியாக ஆபிரகாம் ஒரு ஜெபத்தை செய்கிறார். ஆதியாகமம் 17:18 இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆபிரகாமை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அழைப்பதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாகவே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளை இல்லாத அந்த நேரத்திலே, சாராள் மலடி என்று எண்ணப்பட்ட அந்த நேரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல சொல்லுகிறார் 1ஆம் வசனத்திலே, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன், உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கே ஆபிரகாம் தனக்கு பிள்ளை இல்லாத ஒரு குறையை ஆண்டவரத்திலே அங்கே சொல்லுகிறார். அப்போ சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களை பார், அதை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணக்கூடும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது அதை ஆபிரகாம் எளிதாக விசுவாசிக்கிறார். அங்கே அவருக்கு விசுவாசிப்பது அது கடினமாக காணப்படவில்லை. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் சமுத்திரத்தின் அந்த மணலை போலவும் ஆண்டவர் அவருடைய வம்சத்தை பெரிதாக்குவேன் என்று சொல்லும் பொழுது அங்கே அதை அவர் எளிதாக அந்த வார்த்தையை அவரால் நம்ப முடிகிறது. ஆனால் நாம் அறிந்திருக்கிறபடி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே அங்கே சாராயின் வார்த்தையை கேட்டு சாராயை திருப்திப்படுத்தும்படியாக அங்கே ஆகாரோடு கூட இணைகிற ஒரு பந்தத்திலே பிறக்கிற ஒரு மகன்தான் அந்த இஸ்மவேல். சாராய்க்கு தன்னுடைய வருங்கால சந்ததியை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லை. ஆனால் ஆகார் சாராயின் அந்த அடிமைத்தனத்தின் அந்த கடூரமான அந்த வலுவின் நிமித்தம் ஆகார் சாராயை விட்டு ஓடி போகும் பொழுது ஆகார் ஒரு தேவதூதனை தரிசிக்கிறாள், அந்த பிள்ளையின் பேரை பெறுகிறாள். அது மாத்திரமல்ல, அங்கே அவளுக்கு அவளுடைய குமாரனை குறித்த காரியங்களும் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரியும், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், 99 வயதாகிறது. அதற்கு முன்பு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை 16ஆம் வசனத்துல ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதா இருந்தான். அப்போ 13 ஆண்டுகள் இந்த இஸ்மவேல் என்ற குமாரனை, அதாவது கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லப்பட்ட ஒரு பையன், அது மாத்திரமல்ல கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அவன் எப்படி இருப்பான் என்று சொல்லப்பட்ட ஒரு பையன், ஆபிரகாமின் வித்து. அவன் அடிமை பெண்ணிடம் இருந்து பிறந்ததாய் இருந்தாலும் அது ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறது. ஆகவே ஆபிரகாம் அந்த பிள்ளையை அதிக கருசனையோடு சிரத்தையோடு நிச்சயமாக அன்போடு அந்த பிள்ளையை அவர் வளர்த்திருப்பார். இங்கே இஸ்மவேல் பிறக்கும் முன்பாக ஆகாரின் அற்பமான எண்ணத்தின் நிமித்தம் சாராய் கடினமாய் நடத்தி அங்கே ஆகார் ஓடி போயிருந்தாலும் அந்த பிள்ளை என்ற அந்த பாசத்திலே அந்த சாராளும் அங்கே ஆகார் மாத்திரமல்ல இஸ்மவேலும் அங்கே குடியிருக்கத்தக்கதாக அவர்களுடைய மனநிலைமை மாற்றப்பட்டதினாலே அங்கே அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக நிச்சயமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். 13 ஆண்டுகள் பிறகு ஒரு லாங் சைலன்ஸ் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் இருந்த பிறகு அங்கே ஆண்டவர் ஒரு காரியம் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன் என்று சொல்லி ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்றும்
சாராய் என்ற பெயரை சாராள் என்றும் ஆண்டவர் மாற்றி, அது மாத்திரமல்ல விருத்த சேதனம் என்று சொல்லி சரீரத்திலே ஒரு உடன்படிக்கையையும் அங்கே ஆண்டவர் கொடுத்து, இவ்வளவாய் பேசி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், சாராள் மூலம் நான் உனக்கு ஒரு மகனை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது, இங்கே ஆதியாகமம் 17:17 ஆபிரகாம் நகைக்கிறார். 15ஆம் அதிகாரத்திலே பிள்ளையே இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் சொன்ன பொழுது எளிதாக ஏற்றுக்கொண்ட ஆபிரகாமால் இங்கே மாம்சத்தினால் பிறந்த ஒரு மகன் வந்த பிறகு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அல்லது முழுவதுமாய் அதை விசுவாசிக்க முடியாமல் நகைக்கிற ஒரு இடத்துக்கு வருவதற்கு காரணம் 18ஆம் வசனத்திலே அவருடைய ஜெபம் அதை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை தன்னுடைய மனதை வெளிப்படுத்தி அங்கே பேசுகிறார். ஆனால் இந்த ஆபிரகாமுடைய ஜெபம், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இங்கே ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது, ஒருவேளை ஆபிரகாமுடைய எண்ணத்திலே, ஒருவேளை சாராளின் மூலமா எனக்கு ஒரு குமாரன் வந்தால் இந்த குமாரன் என்ன ஆவான் என்ற சிந்தை இருந்ததோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் ஒரு ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை 18ஆம் வசனத்துல ஆண்டவர் மறுபடியும் சொல்றார், இஸ்மவேல் பிழைப்பானாக என்று சொன்ன உடனே அங்க இஸ்மவேலிலே நின்று விடாதே ஆபிரகாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று அடுத்த வசனத்துல ஆண்டவர் அந்த சாராள் மூலமாய் பிறக்க போகிற மகனுக்கு என்ன பெயரிட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் அங்கே சொல்கிறார். ஈசாக்கிடத்தில் தான் உன் சந்ததி விளங்கும் என்பதையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவரும் இரக்கமுள்ள ஆண்டவராய் இருப்பதினாலே, அவரும் தகப்பனாய் இருப்பதினாலே, இந்த தகப்பனுடைய இருதயத்தின் அந்த வேண்டுதலை ஆண்டவர் அங்கீகரித்து, இஸ்மவேலுக்காக நீ பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் 20ஆம் வசனத்துல சொல்றார், இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இங்க ஒரு காரியத்துல தெளிவா இருக்கிறார். 21ஆம் வசனத்துல மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், இஸ்மவேலை நான் ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், அவன் மூலமாக பிரபுக்கள் தோன்றுவார்கள், ஆனால் என்னுடைய உடன்படிக்கை ஈசாக்கின் இடத்தில் தான் விளங்கும் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அருமையானவர்களே, நான் இந்த பகுதியை கொண்டு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், ஆபிரகாமுக்குள்ளாக மறைந்திருந்த ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு பிள்ளைக்காக இறங்குகிற ஒரு தகப்பனுடைய இருதயத்தை ஆபிரகாமுக்குள்ளாக இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனா இதே ஆபிரகாம், ஆண்டவர் அங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி தந்த அந்த ஈசாக்கை பலி செலுத்த சொல்லும் பொழுது அங்கே எளிதாக அவர் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய அந்த விசுவாசத்தின் நிலைமை, அவருடைய கீழ்ப்படிதல் இன்னும் அதிகமாக ஆழப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உன்னத இடத்திலே அவர் கடந்து சென்று ஆண்டவரே பூரிக்கிற அளவுக்கு அங்கே கடந்து சென்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 22ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் போகும் பொழுது அதற்கு முன்பாகவே சாராளுக்கு பிறந்த அந்த பிள்ளையின் நிமித்தம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே ஆகாரும் அந்த அடிமை பெண்ணின் குமாரனாகி இஸ்மவேலும் அப்புறப்படுத்தி விட்டார்கள். இப்பொழுது ஆபிரகாமுக்கு பக்கத்திலே இருப்பதெல்லாம் ஈசாக்கு மட்டும்தான். ஆனாலும் அவராலே அங்கே ஆண்டவருக்காக அந்த மகனை ஒப்பு கொடுக்க கூடிய அளவுக்கு அவருடைய கீழ்ப்படிதலும் தேவன் பேரில் உள்ள அன்பும் மிகுந்த ஆழமாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு நாம் பெற்றோராய் இருப்பதினாலே நம்முடைய இருதயத்திலே இப்படிப்பட்ட இரக்க சுபாவங்கள், விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய இருதயத்திலே இரக்க சுபாவங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார்.
பிள்ளைகள் கேட்கும் பொழுது அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயத்திலே இரக்கம் உண்டாகிறது. அவர்கள் பிடிவாதம் பிடிக்கும் பொழுது நமக்கு இன்னும் இரக்கம் உண்டாகிறது. ஒரு அளவுனா நம்மளுடைய இருதயத்துல ஒரு கடினமா நம்மளால பிள்ளைங்களை நடத்த முடியும். ஆனா அதன் பிறகு நம்முடைய இருதயத்திலே இரக்கம் உண்டாகிறதை நாம் சுபாவத்தின்படி நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்படுவாராக. அதன் பிறகு நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 21 அங்க 11 வசனத்துல நான் ஆகார் ஆபிரகாமையும் அந்த ஆகாரையும் அப்புறப்படுத்தும்படியாக அங்கே சாராள் சொல்லுகிற அந்த சம்பவத்தையும் ஆதியாகமம் 21 அதிகாரம் 11 வசனத்துல அங்க மறுபடியும் பார்த்தோம்னா, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமாய் இருந்தது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தினால் வந்த காரியத்தின் மேலே நம்முடைய இருதயம் பற்றி போகக்கூடாது என்பதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பேரிலும் ஆண்டவர் தந்த சுதந்திரத்தின் பேரிலும் நம்மளுடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் ஆழமாய் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக, வாக்கு தத்தத்தின் பேரிலே நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாக காணப்பட இந்த நாளிலே நாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இங்க ஆதியாகமம் 21 அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்த உடனே அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். பாருங்க, மனுஷன் இருதயத்தில் இரக்கம் இருந்தாலும் அதற்கு ஒரு எல்லை உண்டு. இந்த காரியத்தை தரியு ராஜாவுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்க முடியும். தானியேலை சிங்க குபியிலே போட கூடாது என்று சொல்லி ராஜாவாக அவர் எவ்வளவோ பிரயாசப்படுகிறார். ஆனாலும் மற்ற சொல்லுகிற ஜனங்களுடைய வார்த்தை தான் மேலோங்குவதனால தானியேலை சிங்க கபிலே ராஜாவா இருந்தாலும் மனிதனுடைய வார்த்தைகளுக்கும் மனிதனுடைய இரக்கத்திற்கும் மனிதனுடைய பிரயாசங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தின் இரக்கத்திற்கு ஒரு முடிவில்லை. புலம்பல் 3:22 வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அடுத்ததாக இன்னொரு தகப்பனை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு உவமை 11 அதிகாரத்துல இருந்து 32 வசனத்துல வரைக்கும் பிரபலமாக கெட்ட குமாரன் கதை என்று சொல்லுகிற அந்த பகுதிக்கு நாம் திருப்பலாம். இங்கே 12 வசனத்திலே, லூக்கா 15:12 11 இருந்து வாசிக்கிறேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது, ஒரு தகப்பனிடத்துல ஆஸ்தியில வரும் பங்கை கேட்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவன் ஒரு சின்ன மகன் அல்ல, அவன் வளர்ந்த ஒரு குமாரன். அந்த சொத்தில் தனக்கு பங்கு உண்டு, தகப்பனுடைய ஆஸ்தியிலே பங்கு உண்டு என்பதை அறியக்கூடிய விளங்கக்கூடிய பருவத்திலே உள்ள ஒரு மகன், வாலிபன் அல்லது வாலிப பருவத்திற்கு சற்று மேற்பட்ட ஒரு மகன். நிச்சயமாக அந்த தகப்பன் சொல்லி இருப்பார், விளங்க வைத்திருப்பார், மகனே இன்னும் காலம் வரட்டும் என்று சொல்லி விளங்கி இருப்பார். குடும்பங்களிலே நாம் அநேக நேரங்கள்ல நம்ம பார்க்கிறோம், பிள்ளைகள் வளர்ந்து வந்த பிறகு பெற்றோர் சொல்லுகிற வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு எடுபடுவதே இல்லை. பிள்ளைகள் தங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் என்று விளங்கி கொள்ளுகிறார்கள், எண்ணிக்கொள்ளுகிறார்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தேன்னா, ஒரு வாலிப பருவம் வந்த பிறகு நானும் என்னுடைய தாயாரிடம் அதிக நேரம் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அம்மா உங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா இப்போ உள்ள காலத்துல டிஜிட்டல் நெய்ம்ஸ் சொல்றதுனால பிறக்கும் போதே இந்த பிள்ளைங்க எல்லாம் அந்த மொபைல் போன் ஆண்ட்ராய்டு எல்லாம் வச்சிருக்கிற பிள்ளைங்க இன்னும் நிறைய காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்வதனால ரொம்ப எளிதாக சின்ன வயதிலேயே தங்களுடைய பெற்றோரை அலட்சியமாக அற்பமாக எண்ணுகிறார்கள். எபேசியர் 6 அதிகாரம் 1 வசனத்துல இருந்து 4 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே வாக்கு தத்தமுள்ள ஒரு கற்பனை என்று சொன்னால்
பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதுதான் அவர்களுக்கு நீடித்த நாட்களையும் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையையும் அமைத்து தரக்கூடும் என்பதை அங்கே நாம் தெளிவாக வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அதன் பிறகு பிதாக்களுக்கும் பெற்றோருக்கும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனை, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கொலோசையர் எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக சின்ன வயதுல பிள்ளைங்க அவங்க கேட்கறதுக்கு எல்லாம் நம்ம எஸ் சொன்னோம்னா, ஒரு பருவம் வரும் பொழுது அவர்களுடைய மனதுல நான் என்ன கேட்டாலும் என்னுடைய தகப்பன் அல்லது என்னுடைய தாய் எனக்கு நோ சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமை பிள்ளைகளுக்குள்ளே பதிந்து விடும். ஆனா பிள்ளைகள் சின்ன வயதுல கேட்பதையெல்லாம் கொடுக்காமல் கடினமாய் நடத்தினாலும் கூட பிள்ளைகள் வளர்ந்த பின்பு அவர்கள் பிடிவாதத்தினால் தாங்கள் கேட்பதை சாதிக்கும்படியாக பிரயாசப்படுகிறார்கள் என்பதே இந்த நாட்களின் நடைமுறை ஒரு உண்மையா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க இந்த இளைய குமாரனும் அப்படித்தான். தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தியிலே பங்கு வேண்டும் என்று கேட்டதுல அவன் தன்னுடைய காரியத்துல உறுதியாய் இருந்தது நிமித்தம் தகப்பனார் சொல்லி பார்த்தும் அங்கே கேட்கவில்லை. பேசினால் நிறைய நேரங்களிலே நாம் நம்முடைய குடும்பங்களே நாம் பார்க்கிறோம், பிள்ளைகள் பெற்றோரிடம் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் அவர்கள் நினைத்ததை சாதிக்க நினைக்கும் பொழுது அங்கே வாக்குவாதங்களும் குழப்பங்களும் குடும்பத்திலே சமாதான குறைச்சல்களும் அதிகமாக உண்டாகிறதை தான் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தகப்பன் என்ன பண்ணுகிறார்? அவர் என்ன பண்ணுகிறார்? அந்தப்படி தன் ஆஸ்தியை அவன் பங்கிட்டு கொடுத்து விட்டார். குடும்ப சமாதானத்திற்காக அவர் அந்த காரியத்தை செய்து விட்டார் என்றே நான் கருதுகிறேன். அவன் பிரிச்சு சொத்தை வாங்கின உடனே அங்க போன மாதிரி தெரியல. 13ஆம் வசனத்துல அங்க வாசிக்கிறோம், சில நாளைக்கு பின்பு, அது நாள் அல்லது மாதம் அல்லது வருஷம் நமக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நாள் அங்கேதான் அவன் இருந்திருக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றான்? எல்லாத்தையும் சேர்த்துட்டு அவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போயிருக்கிறான். அந்த கெட்ட குமாரனுடைய காரியங்களே அல்ல, ஆனால் அந்த தகப்பனை குறித்துதான் நாம் அதிகமாய் கவனிப்பதினாலே அந்த தகப்பனுடைய இருதயம் இங்க நம்ம பாக்குறோம். அந்த தகப்பன் அந்த மகனை தேடி போகவில்லை. இது ஒரு ஆச்சரியமான காரியம். நமக்கு பிள்ளைங்க கொஞ்ச நேரம் காணல அல்லது நம்ம கால் தான் பண்றோம், போனை ரிசீவ் பண்ணலன்னா நம்மளுடைய இருதயம் பதிக்கிறது, நம்ம எவ்வளவு தூரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுறாங்க. ஆனா இந்த தகப்பன் அவர் தேடி போனதாக அங்கே குறிப்பிடப்படவில்லை. எவ்வளவு காலம் கழிச்சு அவன் திரும்பி வருகிறான் என்பதும் நமக்கு தெரியல. ஆனா இந்த தகப்பனார் அவர் பொறுமையாய் காத்திருக்கிறார். ஜெபத்தோடு நிச்சயம் காத்திருந்திருப்பார். விசுவாசத்தோடு அவர் காத்திருந்தார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம பெற்றோரா நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாலிப பருவத்திலே அவர்கள் முரட்டாட்டமாய் கீழ்ப்படியாதவர்களாய் சொல்லிக் கொடுக்கப்பட்ட வசனங்களுக்கு எல்லாம் எதிர்மாறாய் அவர்களுடைய வாழ்க்கை காணப்படும் பொழுது நாம் பொறுமையோடு அவர்களுக்காக விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் ஆத்துமா கெட்டு போகாமல் மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இங்க பாருங்க, இந்த தகப்பன் காத்திருந்தார். அது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா, அங்க 20ஆம் வசனத்துல, அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். தூரத்துல வரும் பொழுதே அவர் பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த மகன் இன்னைக்கு வந்துருவானா அப்படின்னு சொல்ற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த தகப்பன் அந்த மகனுக்காக காத்திருந்தான். தேடி போகவில்லை, ஆனால் இருதயத்திலே அந்த தேட்டம் குறையவில்லை. செயலில அது வெளியப்படல, ஆனா இருதயத்திலே அங்க இருந்தது. நம்முடைய பரமபிதாவாகிய ஆண்டவரும் நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது
ஆண்டவர் நாம் திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி இதே போலதான் ஆண்டவர் நமக்காகவும் காத்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்ம தூரம் போகும் பொழுதெல்லாம் அவர் அதே இருதயத்தோடு, அதே அன்போடு, அதே மனதிருக்கத்தோடு நம்மை தேடி கொண்டு இருக்கிறார். இங்க பாருங்க, அங்க பன்னி சவுட்ட சாப்பிட்டான், பன்னி மேய்த்தான் அப்படின்னு சொன்னா அவனுடைய எப்படி இருந்திருப்பான்? அவனுக்கு ஆஸ்தி எல்லாம் குறைந்து போயிற்று, எல்லாமே ஒண்ணு இல்லாம அவன் ஆகிவிட்டான். அவன் பன்றிகளுக்கு நடுவிலே இருந்தான் என்றால் அவன் நிச்சயமா வாசனையோடு இருந்திருக்க முடியாது. ஆனா அந்த தகப்பனுக்கு அதெல்லாம் பொருட்படுத்தவில்லை. தன்னுடைய மகன் திரும்பி வந்து விட்டான். அந்த இறக்கம், மனதுருகம் பாருங்க, மனதுருகி ஓடினான். கண்டான், மனதுருகினான், ஓடினான், கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி அநேக நேரங்களிலே இதிலே தேவத்தை இந்த தகப்பனுடைய காரியத்திலே நாம பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்மளிடத்துல இவ்வளோ முரட்டாட்டமா, கீழ்ப்படியாம, துன்மார்க்கமா ஓடி போன திரும்ப வரும் பொழுது, அல்லது மகள் திரும்பி வரும் பொழுது நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசிக்க தெரியல. நமக்கு நிறைய நேரம் எப்படி இருக்கும்னா, பத்தியா வந்துட்டான், பத்தியா இவ்வளோ எங்க இருந்தானோ தெரியாது, என்ன சூழ்நிலையில இருந்தானோ தெரியாது, எல்லா இடத்துலயும் பட்டு இப்ப திரும்பி வரான் பத்தியா அப்படின்னு நம்ம வார்த்தைகளால நாம குத்துவோம். அல்லது நம்முடைய அல்லது நம்மளுடைய துக்கம் அதெல்லாம் வார்த்தைகளால வெளிப்படுகிற ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆனா இந்த தகப்பன், பரலோக தகப்பனை அங்கே வெளிப்படுத்துவதனால செயல்களிலே இருந்து ஆண்டவர் நாம் கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. மனம் திரும்பி, நம்முடைய பிள்ளை என்றல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மனம் திரும்பி ஒரு பிள்ளை திரும்ப வரும் பொழுது, நமக்கு அதிகமாக துரோகம் செய்ததா இருக்கலாம், நம் மூலம் கிறிஸ்துவுக்குள்ள நடத்தப்பட்டவர்களா இருக்கலாம், அல்லது நம் மூலம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கப்பட்டவர்களா இருக்கலாம். அவங்க சோரம் போய் தூரம் போய் இருக்கும் பொழுது, அவர் கட்டத்துல அவர்கள் மனம் திரும்பி வரும் பொழுது, நம்மளுடைய இருதயம் இப்படி ஒரு தகப்பனுடைய இருதயமாய் அவர்களை கண்டு மனதுருங்கி நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வர்களாய் இருக்கிற ஒரு இடத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வருவாராக. இந்த தகப்பனுடைய அன்பு அந்த மகனுடைய நாற்றத்தை பொருட்படுத்தல, அவனுடைய நிலைமைய பொருட்படுத்தல, ஆனால் கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்க நம்ம பார்க்கும் பொழுது 21ஆம் வசனத்துலதான் மகன் அதுக்கப்புறம் பேசுறான். மகன் பேசுவதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் அந்த தகப்பன் தன்னுடைய அன்பை முதல்ல கொட்டுகிறார். நம்ம நிறைய நேரம் வெயிட் பண்ணுவோம், என்ன சொல்றாங்க, அவங்க மனம் திரும்புதல் எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கு, உண்மையா அவங்க திருந்திவாடுறாங்களா, அல்லது நம்மளை ஏமாத்துறாங்களா, நம்மளுடைய இறக்க குணத்தை மறுபடியும் அவங்க பயன்படுத்துவதற்கு பிரயாசப்படுகிறார்களா, அப்படியெல்லாம் நம்மளுடைய மனுஷிக எண்ணங்கள் சிந்திக்கும். ஆனா இங்க பாருங்க, அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதன் பிறகுதான் மகன் சொல்கிறான், பரத்துக்கு விரோதமாகும் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி, அங்கே தகப்பன் அவனுக்கு உயரிய ஒரு நிலைமையில, அவன் முந்தி எந்த ஸ்தானத்துல இருந்தானோ அதே ஸ்தானத்துல, அது மாத்திரமல்ல ஒரு பெரிய கொண்டாட்டத்தை அங்கே கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே தகப்பனுடைய நிலைமை பார்க்கும்போது 28ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் மூத்த குமாரனிடம் அவருடைய அந்த காரியத்தை பார்க்கிறோம். இந்த இளைய குமாரனை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இவன் காணாமற் என்னுடைய குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். 28ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மூத்த குமாரன் அங்கே கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே அவனை வருந்தி அழைத்தான். இந்த தகப்பனை பாருங்க, சரி இவ்வளவு நாள் காணாம போன இந்த பையன் வந்துட்டான், இவன் வீட்டுல தானே கிடக்கிற பையன், இவன் கோவப்பட்டா என்ன, அதுக்கப்புறம் வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்தும் இந்த தகப்பன் அசட்டையா இருக்கவில்லை. அவனையும் சென்று வருந்தி அழைக்கிற ஒரு தகப்பனை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரையும் அலட்சியப்படுத்தாமல் ஒவ்வொருவரையும் ஒரு தகப்பனுடைய இருதயத்தோடு நடத்துவதற்கு ஆண்டவர் இந்த நேரத்துல நம்மோடு கூட பேசுவாராக. சில நேரம் நம்ம துளைந்து போய் திரும்ப வந்தவர்களுக்குள்ள விசேஷமாய் அவர்களுக்கு அன்பு செலுத்தி விட்டு, ஆனா கூடவே இருக்கிறவர்களை
நாம் அது நிமித்தம் தொலைத்து போடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இந்த தகப்பன் கூடவே இருந்த அந்த மகனை கூட அவள் இழப்பதற்கு அவனையும் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் தானே, இவங்க தானே, எப்படியும் இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு மனநிலைமையில் இல்லாம அந்த மகனையும் அவர் மறுபடியும் போய் அங்கே வருந்தி அழைத்தார். அந்த மூத்த மகன் தன்னுடைய இருதயத்தின் ஆதங்கத்தை சொல்றார். அப்போ தகப்பன் என்ன சொல்றார்? மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. இங்கேயும் இந்த மகன் கிட்ட அவன் கோவப்படல. என் கூடயே இருந்தும் நீ என்ன புரிஞ்சிக்கலடா, எந்தெல்லாம் ஒந்துதானடா அந்த மாதிரி அவ பேசாம, எப்போது நீ என் கூட இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஆனா இந்த சகோதரன் மரிச்சான், காணாம போயிருந்தான், இவ்வளவு நாள் அவன் இல்லாம இருந்தான், இப்ப வந்திருக்கிறான், நாம சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மகனையும் அவர் மறுபடியுமாக அவர் வருந்தி அவனை அழைத்து கொண்டு போவதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல இந்த தகப்பன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொன்ன இந்த ஓமையில இருக்கிற இந்த தகப்பனுடைய இருதயத்தை போல நாம் நம்மை விட்டு சோரம் போன நம்முடைய பிள்ளைகள், சொந்த பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு கிடைத்த பிள்ளைகளா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நாம் ஒருவரையும் அசட்டையா எண்ணாமல் அவர்கள் மனம் திரும்பும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள இருதயம் ஆண்டவர் நமக்கு தருவதோடு கூட மாத்திரமல்ல, ஆல்ரெடி நம்ம கூட இருக்கிறவர்களையும் நாம் அசட்டை பண்ணாமல் இருக்கத்தக்கதான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஏற்கனவே நான் சொன்னது போல ஆண்டவர் ஒரு தகப்பனாக அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் செய்தியின் நம்முடைய கருப்பொருளாய் இருக்கிறதுனால, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் 7ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்லும் பொழுது 11ஆம் வசனத்திலே குறிப்பாக சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 11:9-13 வசனங்களிலும் இதே காரியத்தை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் அவரிடத்திலே கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிற தேவன். மீனை கேட்டால் பாம்பை எப்படி ஒரு தகப்பன், உலக பிரகாரமான ஒரு தகப்பன், ஆண்டவர் மனுஷராகிய நம்மை பெற்றோராய் இருந்தாலும் ஆண்டவர் அங்க கொடுக்கிற ஆண்டவர் வார்த்தை பொல்லாதவர்கள். ஏனால் மனுஷ சுபாவம் பொல்லாத இருதயம், மனுஷ இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் பொல்லாததே என்று சொல்லி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் அங்கே கண்டதாக நாம் வாசிக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட பொல்லாத மனுஷனே அப்பத்தை கேட்டால் மகனுக்கு கல்லை கொடுக்க மாட்டான், மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டான். அப்படி இருக்க பரம பிதாவானவர் நமக்கு இந்த ஆண்டிலே நாம் அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிற பரம பிதாவாய் இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறான். இவைகள் எல்லாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முந்தின பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளுடைய ஆகாரத்தை குறித்தும் நமக்கு உடையை குறித்தும் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும், இவைகளுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு அன்றன்றுள்ள உணவுக்கு தேவைகள், உங்களுக்கு வேண்டியவைகள் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த பகுதியில நான் ஒரு சாட்சியை நான் குறிப்பிட வாஞ்சிக்கிறேன். வாலிபத்திலே திருமணத்துக்கு முன்பாக 2001ஆம் நவம்பர் மாதம் என்று எண்ணுகிறேன், என்னுடைய எனக்கு கீழாக 2 வயதுதான் வித்தியாசம். அப்ப என்னுடைய சகோதரிகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம். ஏனென்றால் சகோதரிகளுக்கு நான் வட இந்தியாவில் ஊழியத்திலே இருப்பதினாலே என்னுடைய நிமித்தம் அவர்களுடைய திருமணம் தடைப்படுவது அல்லது தாமதிக்கிறது. இப்படியாக ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை நடைபெற வேண்டுமே என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் நான் இந்த காரியத்துக்காக ஸ்கூல்ல இருந்து நான் வீட்டுக்கு போகிற அந்த வழியில வட இந்தியாவில இருக்கும் பொழுது ஜெபித்து போகும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தின் முதல் பகுதியை சொன்னார். இவைகளெல்லாம் அன்றையிலிருந்து அந்த காரியத்துக்காக ஜெபித்ததை நான் நிப்பாட்டினேன். ஆண்டவர் இந்த காரியத்துக்கு நீ ஜெபம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, இது உனக்கு வேண்டியது என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அந்த நாள்ல நான் அந்த
அப்படி நான் அவிசுவாசமாய் அந்த காரியத்திற்காக நான் ஜெபிப்பதற்காக நான் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டேன். திருமணத்திற்காக ஜெபிப்பது தவறு அல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு வேண்டியவைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகள் என்ன என்று நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் அங்கே வாசிக்கிறோம். நீங்கள் வேண்டுவதற்கு முன்பே நமது உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். 8ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மத்தேயு. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இதைத்தான் சங்கீதத்திலே தாவீதும் அறிந்தவராக 139ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அவையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா அவர் பூரண சற்குணராய் இருக்கிறார். அவர் எப்படி பூரண சற்குணராய் இருக்கிறார்? 45ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை சிநேகிக்கிறவர்களே நம்ம சிநேகிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, நம்மளை வாழ்த்துறவங்களே நம்ம வாழ்த்துறதுனால நம்ம பிரயோஜனம் இல்லை, உலகத்துல உள்ள மற்றவங்க எல்லாரும் அப்படி செய்யறாங்களே. பரலோகத்துல இருக்கிற பிதா அவர் பூரண சற்குணராய் இருப்பது போல நம்மையும் அவர் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அது கட்டளை. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பிதாவை போல நாமும் மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு நன்மை செய்ய இந்த ஆண்டிலே கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்முடைய இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதே போல நாமும் தேவை உள்ள பிறரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் நம்மிடத்திலே தம் தேவை உண்டு என்று சொல்லாமலே நாம் அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தர வேண்டும். இங்கே கடைசியா இந்த 48:5-48 பார்க்கிறோம், பூரண சற்குணராகிய பிதா. அப்போ ஆண்டவர் நல்லவங்களுக்கு மாற்றம் ஆண்டவர் சூரியனை ஒதிக்க பண்ணி மற்றவங்களுக்கு ஆண்டவர் சூரியனை ஒதிக்க பண்ணாம இல்ல. கொஞ்ச இடத்துல மட்டும் ஆண்டவர் மழையை பெஞ்சி நீங்க எல்லாம் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியல, அதனால உங்களுக்கு விளைச்சல் இருக்காது, அந்த மாதிரி ஆண்டவர் செய்யல. அப்ப நாமும் எல்லாரிடமும் அதே போல அவர்கள் நமக்கு நன்மை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, தீமை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துவதற்கு பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவை போல பூரண சற்குணராய் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தது 6ஆம் வசனம். இந்த காரியம் நம்மிடத்துல வரக்கூடாத ஒரு காரியம், வர முடியாத ஒரு காரியம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் செய்கிறவைகளை ஆண்டவர் அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எந்த மனுஷனுடைய இருதயத்தையும் நாம் அறிய முடியாது, இது தேவன் மட்டுமே அறிந்திருக்கிற கூடிய ஒரு பகுதி. நம்மளுடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நம்மை அந்த ரங்கத்திலே நாம் மறைவான பகுதியிலே நாம் எப்படி அறிந்திருக்கிறவர் பிதாவாகிய தேவன் மட்டுமே. ஆகவே இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த வசனங்களின்படி தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தார். ஒரு தகப்பனாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார். அந்த தகப்பனுடைய இருதயம் நம்மளுடைய இருதயத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுவது மாத்திரம் இல்ல, எப்படி ஆண்டவர் நல்ல ஈவுகளை கொடுக்கிறவரா இருக்கிறாரோ, நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறாரோ, நம் வேண்டுவதற்கு முன்பே அவைகளை அறிந்திருக்கிறாரோ, அவர் பூரண சற்குணராய் இருக்கிறாரோ, அந்த ரங்கத்துல பார்க்கிற ஒரு நமக்கு இருக்கிறபடினாலே அவரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். அவருடைய இந்த சுபாவங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வர, விசேஷமாக அந்த தகப்பன் லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இருந்த அந்த ஒரு தகப்பனை போல ஒரு இருதயம், சோரம் போன பிள்ளைகள் மனம் திரும்பி வரும் பொழுது முழு மனதோடு அவர்களை ஏற்றுக்கொள்வதும், நம்முடைய அன்பை ஆரம்பத்திலே காட்டியது போல அதே அன்பை காட்டவும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறது மாத்திரமல்ல, கூடவே இருக்கிறவர்களையும் நாம் அசட்டை பண்ணாமல், இழந்து போகாமல் அவர்களையும் அதே கரிசனையோடு அணைத்துக் கொள்ளத்தக்கதாக
ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் உம்மை எங்களுக்கு பரம தகப்பனாக விளங்க பண்ணினபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இருதயத்திலே முடிவில்லாத இரக்கங்கள் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயமும் அப்படிப்பட்ட இரக்கமுள்ள இருதயமாய் காணப்பட நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். உம்முடைய இருதயத்தின் அந்த அன்பை ஆண்டவரே, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல உள்ள அந்த தகப்பனுடைய ஆண்டவரே சுபாவத்திலே நீர் வெளிப்படுத்தினீரே, அப்படி கர்த்தாவே சோரம் போய் மனம் திரும்பி வருகிறவர்களை கர்த்தாவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறவர்களையும் நாங்கள் அசட்டை பண்ணாமல் ஆண்டவரே அதே அன்போடு கூட அவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், அவர்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் தெளிவாக ஆண்டவரே காரியங்களை புரிந்து கொள்ள வைப்பதற்கும் எங்களுக்கு நீர் பொறுமையை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனம் திரும்பி வராமல் இருக்கிற ஆண்டவரே சோரம் போன பிள்ளைகளுக்காக நாங்கள் உறுதியோடு, விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு ஆண்டவரே இன்னும் ஊக்கமாக ஜெபிப்பதற்கும் எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படியாக ஆண்டவரே நீர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறது போல நாங்களும் கர்த்தாவே நன்மை செய்கிறவர்களா இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு நல்ல பரமபிதாவாய் நீர் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தைகளினாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை யாரெல்லாம் கேட்பார்களோ கர்த்தாவே அவர்களுக்கும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த கூட்டகையை தொடர்ந்து நடத்துகிற எபினேசர் அண்ணனுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல இணைந்த ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோடு தாழ்மையோடு எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த இந்த புதிய ஆண்டிலும் கூட 3வது வாரத்துல நம்மை மீண்டுமாக ஒன்று சேர்த்தார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வசனத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரி பிரிஸ்கில்லா நெகேமியாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா வாலிபர் நாள்ல இருந்தே அருமையான தங்கச்சியை நான் நல்லா அறிவேன். தங்கச்சியினுடைய அர்ப்பணிப்பு, அவளுடைய தியாகம், பிள்ளைகளோடு அப்ரோச் பண்ற காரியம், அதோடு தன்னோடு உடன் ஊழியர்களை அனுசரித்து அவர்களுக்கு பாதையை காண்பிக்கிற காரியம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான விதத்துல இருக்கும். ஒரு நல்ல தலைவியா மகளை ஆண்டவர் பயன்படுத்தினதோடு மாத்திரமல்ல, ஊழியன் செய்த இடங்கள்ல சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில, ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரியில எல்லாம் நின்று மகள் பயன்படுத்தும் போது ஆண்டவர் இன்னைக்கும் அநேக பேரண்ட்ஸ மகளுக்கு கொடுத்து இன்னைக்கும் மகளோடு தொடர்புல இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இன்றைய நாளில மகாராஷ்டிரா மாநிலத்துல ஜெனக்ஸ்ட், அதாவது 18 வயதுல இருந்து 25 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள், வாலிபர்களை ஆண்டவருடைய ஊழியர்களாக உருவாக்குவதற்கு ட்ரைனிங் கொடுக்கிற ட்ரைனிங் கோஆர்டினேட்டரா நின்று பயன்படுத்தப்படுகின்ற அருமையான சகோதரி. ஜெபம் பண்ணுவோம். அதுவும் தமிழ்நாட்டுல இல்ல, மகாராஷ்டிரா மாநிலத்துல யார் இருக்கா? பிஜேபி இருக்கிறா, சிவசேனா இருக்குது. ஆனாலும் அதன் நடுவில் அதனை விட மேலான ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இதுல வாலிபர்களை உருவாக்கி அவங்க செல்கிற சபையில இருக்கிற இடத்துல பிரேயர்ஸல் உண்டாக்க, ஆராதனை நடத்த, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ட்ரைனிங் கொடுக்கிற பொறுப்புல இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுவோம். நம்மளால முடிஞ்சது அவங்கள ஜெபத்துல தாங்கிறது தான். ஆகையினால நேரம் கிடைக்கும் போது பிரிஸ்கில்லா நெகேமியாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். விசேஷமா தங்கச்சியினுடைய செல் நம்பர் யூடியூப்ல அப்லோட் ஆகி வருகின்ற பொழுது தொடர்பு கொள்ளணும் சொல்லி விரும்புனீங்கன்னா மகளோடு தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா தூர இடத்துல இருக்கிறாங்க. பக்கத்துல யாருமே தமிழ் பேசுறவங்க இல்ல.
உறவினர்கள் இல்ல ஒரு குரல் கேட்டுச்சுன்னா, போன வாரம் சாந்தகுமார் அண்ணன் சொன்னது போல அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஆகையினால பிரிஸ்கில்லாவை தொடர்பு கொள்ள விரும்புறவங்க செல் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கலந்து கொண்ட அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் செய்தி கொடுத்த அருமையான தங்கச்சி பிரிஸ்கில்லா நெகேமியாவுக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.